ஒரு தாபா கறினா பெருசாக ஏதாவது நினச்சிட்டிங்களா? ஆனால் இதில் ஒரு சவுத் இண்டியன் மாஸ் ட்விஸ்ட் இருக்குது. இது ஒரு ரெகுலர் கறி இல்லை, ஆனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆட வைக்கிற மாதிரி ஒரு ஃபியூஷன் ரெசிபி இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிடலாம். 1 2 சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டுடலாம். இது ஒரு வாட்டி இந்த வெங்காயத்தோட பெரட்டி விட்டாலே போதும். நம்ம இதை குக் பண்ண போகிறது கிடையாது. அந்த வெங்காயம் மசாலா எல்லாமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி எடுங்க. பாத்திரம் கொஞ்சம் சிறுசாயிருச்சு, பெரிய பாத்திரம் இல்லை. அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு இதை நம்ம எடுத்துடலாம். 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே 3 பேருக்கு தான் பண்ணுறேன், அதனால் நான் 2 ஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக சூடானோன்னு எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் போட்டுடலாம். என்னென்ன போடணுங்கிற டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். ஸோ நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வதக்கி விட்டக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றிடலாம். இது கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். நான் இங்கே கரெக்டாக 4 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஏன்னா 1 கிலோ சிக்கன் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போது தாபா மசாலா போட்டுடலாம். இது என்னென்ன போட்டிருக்கேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள மசாலாவே போதும். இதோடு சேர்த்து காஷ்மீரி சில்லி மட்டும் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும். ஸோ மசாலா வேகிறதுக்கு லைட்டாக நம்ம இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டுடலாம். ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாத்திரம் ரொம்ப சிறுசாக எடுத்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஸோ இங்கே 1 kg எடுத்துருக்கனால 4 பேருக்கு பண்ணுறனால நான் இங்கே 1லேருந்து 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். 1 2 போதும். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். சிக்கன் ஆல்ரெடி 50% கிட்ட வெந்துருச்சு. ஸோ இந்த மசாலாவில் ஒரு 50% வேகணும். ஸோ அதுக்கு நம்ம சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெந்நீர் இருக்குல்ல, வெந்நீர் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சு வெந்நீர் ஊற்றிக்கோங்க. லைட்டாக சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸும், லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் வச்சா இது முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாக சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு சில மேட்டர் இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம இதை முடிச்சுட்ருவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு 4 மினிட்ஸுக்கு. சாரி கைஸ், சின்ன அப்டேட்டு. நான் அந்த சின்ன பாத்திரத்தை பெரிய பாத்திரம் மாற்றிட்டேன். அதை ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ரொம்ப
தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கரெக்டாக இருக்காது. அதனால் பெரிய பாத்திரத்தில் நான் இதை மாற்றிட்டேன். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படி இதை விட்டுருங்க. அது பாட்டுக்கு நல்லா அந்த குழம்புல கிரேவியில் இருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதோட இதை வந்து பார்க்க வந்து நார்மல் சிக்கன் கறி மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட மசாலா கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ என்ன மசாலா போட்டேங்கிறத கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இதை வந்து ஒரு மாதிரி சுக்கா மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ரைஸுக்கு பண்ணுறனால நான் கொஞ்சம் லைட்டாக கிரேவி மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க. சுக்கா மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு இல்லைனா புரோட்டா வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 7 மினிட்ஸில் 3 மினிட்ஸ் கிட்ட ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி போட்டுடலாம். கொத்தமல்லியை வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி கொத்தமல்லியும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துருவோம். சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்யூஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். தாபா ஸ்டைலில் சவுத் இண்டியன் சிக்கன் கறி. ஸோ ரெடி ஆயிடுச்சு மோஸ்ட்லி. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பக்காவாக இருக்குது. இது இன்னும் நல்லா சுண்ட விட்டால் கரெக்டாக நம்ம அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் வர தாபா மாதிரியே ஆயிரும். தாபா சிக்கன் கறி மாதிரி ஆயிரும். ஸோ நான் இங்கே வந்து ரைஸுக்கு சாப்பிட்றதுனால லைட்டாக நான் வந்து கிரேவி நான் மிச்சம் வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். See you on next video. Bye.